இப்ப நடந்த அந்த போருக்கு நாங்க காரணம் கிடையாது. அவங்க தான் வந்தாங்க, அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க, அவங்களே தான் பண்ணாங்க. நாங்க ஒருவேளை கோபப்பட்டு இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். நாங்க கோபப்படாததுக்கு காரணம் நீங்க தான். எங்க நண்பன் யார், அமெரிக்காவை அவர் சொல்றாரு வந்து, எங்க பண்ணது பூரா நீங்க தான். அப்பாவி சுற்றுலா பயணிகள் அங்கு காஷ்மீர் மண்ணில் எந்தவித கள்ளங்கபடம் இல்லாமல் அவர்களுக்கு அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல இங்கிருந்தோ வந்து ஒரு தாக்குதல் நடத்தி நிலைகுலைய வச்சிங்க, வந்து உலகத்தையே அதிர செய்ய வச்சிங்க. அப்ப இந்தியா என்ன சும்மா இருக்குமா? பதில் தாக்குதல், அதுவும் உங்க மேல யாரும், அப்பாவி மக்கள் மேல யாரும் தாக்குதல் படுத்தல. எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து தீவிரவாதிகள் அடைக்கலம் கொடுத்திருக்கீங்களோ, எங்கெங்கெல்லாம் முகாம் வைத்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் காலி பண்ணாங்க. இப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு, அந்த ராணுவ ஜெனரல் வந்து, ரைட்டு நீங்க அதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் தாண்டி இந்தியா ஒரு வேலை பண்ணுச்சு. இந்த சிந்து நதி போகுது இல்லைங்களா, சிந்து நதி இந்தியாவை தாண்டி தான் போயாகணும். சிந்து நதி கட் ஆச்சுன்னா பாகிஸ்தான் வந்து வறட்சியில பாதிக்கும். ஒரு கட்டத்தில் கடுமையான கோபத்திற்கு பிறகு அந்த தண்ணீரை தடுத்து நிறுத்தினாங்க. அந்த தடுத்து நிறுத்தின போது அவ்வளவு பெரிய பாதிப்பை நாங்க சந்திச்சோம், எங்க மக்கள் செஞ்சுட்டாங்க. இப்ப இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க நாங்க ஒரு தடுப்பணை, பெரிய தடுப்பணை கட்டுவோம், அந்த தண்ணீருக்கு நீங்க கட்டுங்க.